ஆதித்த கரிகாலன் கொலையில இருந்த மர்மத்தை பத்தி பெரிய பழுவேட்டரையர் எல்லாருக்கும் முன்னால எடுத்து சொல்றாரு. நந்தினியை கொல்றதுக்காக தான் எரிஞ்ச கத்தி குறி தவறி ஆதித்த கரிகாலன் மேல விழுந்து அவர் இறந்து போனதா சொல்றாரு. சோழ குலத்துக்கு தாம் பெரும் துரோகம் செய்துட்டதா சொல்லி பார்த்திபேந்திரன் கிட்ட இருந்து தான் வாங்கின கத்தியை கொண்டு தன்னுடைய மார்புல குத்திக்கிறாரு அவரு. பிறகு மரண படுக்கையில சக்கரவர்த்தியையும் மற்றவர்களையும் சந்திச்சு பேசின பிறகு தன் உயிரையும் விட்டுறாரு. இதத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 77 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 78. நண்பர்கள் பிரிவு. கொள்ளிட பெருநதியின் படித்துறையை நெருங்கி 4 குதிரைகள் வந்து கொண்டிருந்தன. 4 குதிரைகள் மீதும் 4 வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள்தான். பார்த்திபேந்திரன், கந்தமாறன், வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வர் ஆகியோர்தான் அவர்கள். இவர்களில் முதல் இருவரும் படகில் ஏறி கொள்ளிடத்தை கடந்து வடதிசை நோக்கி பிரயாணம் செய்ய ஆயத்தமாக வந்தனர். மற்ற இருவரும் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு வந்தார்கள். படகு துறையை அடைந்ததும் நண்பர்கள் 4 பேரும் குதிரையிலிருந்து கீழே இறங்கினார்கள். கந்தமாறா, உன் பழைய நண்பனிடம் உன் கோபமெல்லாம் போய்விட்டதல்லவா? இன்னும் ஏதாவது மிச்சம் வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று பொன்னியின் செல்வர் கேட்டார். ஐயா, அவன் மீது கோபம் வைத்துக் கொள்ள காரணம் என்ன இருக்கிறது? என் அறிவீனத்தை நினைத்து நினைத்து பச்சாத்தாபப்படுவதற்குத்தான் நிறைய காரணம் இருக்கிறது. நான் அவனுக்கு இழைத்த தீங்குகளை எல்லாம் மறந்து என்னிடம் பழையபடி சிநேகமாயிருக்க அவன் முன் வந்தானே, அந்த பெருந்தன்மைக்கு இணையே கிடையாது. என் சகோதரியை நதி வெள்ளத்தில் முழுகிச் சாகாமல் காப்பாற்றினானே, அதற்கு நான் இந்த ஜென்மத்தில் நன்றி கடன் செலுத்த முடியுமா? என் புத்தி எதனால் எப்படி கெட்டுப் போயிற்று என்பதை நினைத்து பார்த்தால் எனக்கே வியப்பாயிருக்கிறது. முதலிலே நான் உத்தேசித்தபடி மணிமேகலையை இவனுக்கு மணம் செய்து வைக்காமல் போனேனே. அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு அவள் இப்படி பிச்சையாக போயிருக்க மாட்டாள் அல்லவா என்றான் கந்தமாறன். அது ஏன் அப்படி சொல்லுகிறாய்? நதி வெள்ளத்தில் விழுந்த அதிர்ச்சியினால் சிறிது நினைவு தவறு ஏற்பட்டிருக்கிறது. சில நாள் போனால் அது சரியாகி விடாதா என்றார் இளவரசர். ஐயா, அது சாதாரண நினைவு தவறுதலாக தோன்றவில்லை. மற்ற எல்லாரையும் அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் நினைவில் இருக்கின்றன. என்னையும் வந்தியத்தேவனையும் மட்டும் அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னிடம் அவள் வைத்திருந்த அன்பு எத்தகையது என்பதை எண்ணும் போது என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறது. ஐயோ, என் அருமை அண்ணனை என்னுடைய கையினாலேயே கொன்றுவிட்டேனே என்று அவள் ஓலமிடும் குரல் என் காதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன் அவள் அப்படி ஓலமிட வேண்டும்? நீதான் உயிரோடு இருக்கிறாயே என்றார் பொன்னியின் செல்வர். நான் உயிரோடு தான் இருக்கிறேன். இறந்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். வந்தியத்தேவனை நான் கொன்றுவிட்டதாகவும் அதற்காக என்னை அவள் கொன்றுவிட்டதாகவும் அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு சமயம் என்னை நினைத்து புலம்புகிறாள். இன்னொரு சமயம் என் சிநேகிதனை நினைத்து கொண்டு ஆற்று வெள்ளம் திரும்பி வருமா, இறந்து போனவர்களை கொண்டு தருமா என்று புலம்புகிறாள். எவ்வளவுதான் சொன்னாலும் என்னை அவளுடைய அண்ணன் என்று ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறாள். வந்தியத்தேவனையும் அவளால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நீ யார்? வல்லத்து இளவரசரை நீ பார்த்திருக்கிறாயா என்று இவனிடமே கேட்கிறாள். அப்படியா என்று பொன்னியின் செல்வர் திரும்பி பார்த்தபோது வந்தியத்தேவனின் கண்களில் கண்ணீர் ததும்புவதைக் கண்டார். அடடா, இப்போது வந்தியத்தேவர் வல்லத்து இளவரசர் அல்ல, வல்லத்து அரசராகிவிட்டார் என்று தெரிந்தால் அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். அதற்கு கொடுத்து வைக்காமல் போய்விட்டதே என்றான் பார்த்திபேந்திரன். இதை கேட்ட கந்தமாறன் முகத்தில் வியப்புக்குறியுடன் பொன்னியின் செல்வரை நோக்கினான். கந்தமாறா, உன் நண்பனுக்கு வானகப்பாடி நாட்டை திரும்ப கொடுத்து வல்லத்து அரசனாக்கி விடுவதென்று சக்கரவர்த்தி தீர்மானித்திருக்கிறார். அம்மாதிரியே உனக்கும் வானகப்பாடிக்கு அருகில் வைதும்பராயர்கள் ஆண்ட பகுதியை தனி ராஜ்யமாக்கி அளிக்க எண்ணியிருக்கிறார். இனி நீங்கள் இருவரும் அக்கம் பக்கத்திலேயே இருந்து வாழ வேண்டியவர்கள். எப்போதும் உங்கள் சிநேகத்துக்கு பங்கம் நேராதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றார் பொன்னியின் செல்வர். சக்கரவர்த்தியின் கருணைக்கு எல்லையே இல்லை போலிருக்கிறது. அப்படியானால் நான் மறுபடியும் கடம்பூருக்கே போக வேண்டியதில்லை அல்லவா என்று கந்தமாறன் சிறிது உற்சாகத்துடன் கேட்டான். வேண்டியதில்லை. அங்கே உங்களுடைய பழைய அரண்மனைதான் எரிந்து போய்விட்டதே.
மறுபடியும் அங்கே நீங்கள் போனால் பழைய ஞாபகங்கள் வந்து கொண்டே இருக்கும். பாலாற்றின் தென்கரையிலே புதிய அரண்மனை கட்டிக்கொள்ளுங்கள். உன் சகோதரிக்கு உடம்பு சௌகரியமானதும் அங்கே வந்து அவளும் இருக்கலாம் என்றார் பொன்னியின் செல்வர். கோமகனே, இனி மணிமேகலை எங்களுடன் வந்து இருப்பாள் என்று நான் கருதவில்லை. தங்கள் பாட்டியார் செம்பியன் மாதேவியார் அவளை தம்முடன் ஸ்தல யாத்திரைக்கு அழைத்து போவதாக சொல்லியிருக்கிறார். மணிமேகலைக்கும் பெரிய பிராட்டியை ரொம்பவும் பிடித்து போயிருக்கிறது. இன்றைக்கு கூட பெரிய பிராட்டி திருவையாற்றுக்கு என் சகோதரியை அழைத்து போயிருக்கிறார் என்றான் கந்தமாறன். பெரிய கோஷ்டியாகத்தான் போயிருக்கிறார்கள். புதுமணம் புரிந்து கொண்ட என் சித்தப்பாவும் சிற்றன்னையும் கூட போயிருக்கிறார்கள். இந்த வேடிக்கையை கேளுங்கள். சமுத்திரகுமாரியை இனிமேல் என் சிற்றன்னையாக நான் கருத வேண்டும். பொன்னியின் செல்வர் எப்படி கூறியதும், சோழர் குலத்தில் இவ்வளவு அடக்கமாக ஒரு திருமணம் இதுவரையில் நடந்ததே கிடையாது. மதுராந்தகருக்கும் பூங்குழலிக்கும் நடந்த திருமணத்தை போல் என்றான் பார்த்திபேந்திரன். என்னுடைய மகுடாபிஷேகம் கூட அவ்வளவு அடக்கமாகத்தான் நடக்கப் போகிறது என்றார் அருள்மொழிவர்மர். அப்போது கந்தமாறன் குறுக்கிட்டு, கோமகனே, தங்களுடைய முடிசூட்டு விழாவுக்கு நாங்கள் இருக்க வேண்டாமா? இந்த சமயம் பார்த்து எங்களை வடதிசைக்கு அனுப்புகிறீர்களே. வந்தியத்தேவன் கொடுத்து வைத்தவன், அதிர்ஷ்டசாலி என்றான் அவன். வந்தியத்தேவரையும் நான் சீக்கிரத்தில் ஈழத்துக்கு அனுப்பப் போகிறேன். ஒன்று நிச்சயமாக நடைபெறும். என் அருமை நண்பர்களாகிய நீங்கள் இல்லாமல் என் மகுடாபிஷேகம் நடைபெறாது என்று பொன்னியின் செல்வர் திடமாக கூறினார். பிறகு அவர்கள் மூவரையும் நோக்கி, இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன் கேளுங்கள். என் பாட்டனாரின் தந்தையான பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் சோழ ராஜ்யம் அடைந்திருந்த மகோன்னதத்தை காட்டிலும் நம்முடைய காலத்தில் அதிக மேன்மையை அடைய வேண்டும். ராஜ்யத்தை நாலாபுரத்திலும் விஸ்தரிக்க வேண்டும். மலை நாட்டில் சேர அரசன் ஒருவன் எங்கிருந்தோ கிளம்பியிருக்கிறான். பாண்டிய நாட்டிலும் யாராவது ஒரு பாண்டியன் திடீரென்று கிளம்புவான். இந்த புதிய சேர பாண்டியர்களுக்கு பலம் அளிப்பவர்கள் இலங்கை மன்னர்கள். ஆகையால் ஈழ நாட்டு குகைகளில் ஒளிந்திருக்கும் மகிந்தனையும் அவனுடைய படைகளையும் தேடி பிடித்து அவர்களுடைய பலத்தை அடியோடு அழித்துவிட வேண்டும். இலங்கை தீவு முழுவதையும் நம் ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு உதவி செய்யத்தான் வேண்டும். பார்த்திபேந்திரரே, சோழ நாட்டிலேயே மிக உயர்ந்த சைன்ய பதவியை, என் தமையனார் கரிகாலர் வகித்து வந்த வடதிசை மாதண்ட நாயகர் பதவியை தங்களுக்கு அளித்திருக்கிறேன். அந்த பொறுப்பை நீர் சரிவர நிறைவேற்ற வேண்டும். என் தமையனாரின் அகால மரணம் நம் பகைவர்களிடையே பலவித ஆசைகளை மூட்டிவிட்டிருக்கும். பல்லவர் குல தோன்றலே, வடபெண்ணை கரையில் வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு கந்தமாறனை அங்கே தளபதியாக நிறுத்தி வைத்துவிட்டு தாங்கள் உடனே காஞ்சிக்கு திரும்புங்கள். அங்கே என் வீர சகோதரர் எடுப்பித்த பொன் மாளிகையை சக்கரவர்த்தி வந்து தங்குவதற்கு உகந்ததாக செய்து வையுங்கள். என்னுடைய தலையிலே கிரீடத்தை வைத்த உடனே சக்கரவர்த்தி காஞ்சிக்கு பிரயாணமாவதற்கு விரும்புகிறார். இதை கேட்டு கந்தமாறன் கண்களில் நீர் ததும்ப, கோமகனே, போர்க்களத்தில் நான் எனது போர் திறமையை இன்னும் நிரூபித்து காட்டவில்லையே. எல்லைக்காவல் படைக்கு என்னை தளபதியாக நியமிக்கிறீர்களே, அதற்கு நான் தகுதி உள்ளவனா என்று நாத்தழுதழுக்க கேட்டான். நண்பா, எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு சில சக்திகளை அளித்திருக்கிறார். யார் யார் எந்த பணிக்கு தகுதி உள்ளவர் என்பதை எளிதில் கண்டுபிடிக்கும் சக்தியையும் அளித்திருக்கிறார். உன்னை வடக்கு எல்லைப்படைக்கு தளபதியாக நியமித்திருப்பது போல் உன் நண்பர் வல்லத்து அரசரை ஈழப்படைக்கு தளபதியாக நியமித்திருக்கிறேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் கடமைகளை நன்கு நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர். பிறகு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் சென்று ஆயத்தமாக இருந்த படகில் ஏறிக்கொண்டார்கள். படகு நதியில் பாதி தூரம் போகும் வரையில் பார்த்து கொண்டிருந்து விட்டு பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் தஞ்சையை நோக்கி குதிரைகளை திருப்பினார்கள். அத்தியாயம் 79. சாலையில் சந்திப்பு. பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் திருவையாறு நகரத்தின் வழியே போகாமல் மேற்கே ஒதுங்கிச் சென்று காவேரி நதியை கடந்தார்கள். குடமுருட்டி நதியை அடைந்ததும் அதன் கரையோடு தஞ்சை ராஜபாட்டையை நோக்கி சென்றார்கள். நதியின் இருபுறங்களிலும் தென்னையும் கமுகும் கதலியும் கரும்பும் செழித்து வளர்ந்திருந்தன. தோப்புகள் இல்லாத இடங்களிலெல்லாம் நன்சை வயல்களில் பொன்னிற நெற்பயிர்கள் செந்நிற கதிர்களின் பாரம் தாங்காமல் தலை சாய்ந்து கிடந்தன. இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து வியந்து கொண்டு வந்த வந்தியத்தேவனை நோக்கி பொன்னியின் செல்வர், நண்பரே, இவ்வளவு வனப்பும் வளமும் பொருந்திய இடம் இந்த உலகில் வேறு எங்கேனும் இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை சில காலத்துக்கு முன்பு வரையில் நான் வேண்டாம் என்று மறுதளித்துக் கொண்டிருந்ததை நினைத்தால் எனக்கே வியப்பாயிருக்கிறது என்றார். அதில் அதிக வியப்பு ஒன்றுமில்லை ஐயா.
அரச குலத்தவர்களின் சஞ்சல உள்ளத்தை பற்றி அடிக்கடி பெரியோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, நீர் ரொம்பவும் பொல்லாதவர், அத்தோடு நன்றியும் இல்லாதவர். ஈழ நாட்டு போர்ப்படைக்கு உம்மை தளபதி ஆக்கியதற்கு இன்னும் நன்றி கூட செலுத்தவில்லை. அதற்குள் என்னை சஞ்சல புத்தி உள்ளவன் என்று வசை கூறுகிறீர். அப்படியானால் உமக்கு அளித்த வானகப்பாடி நாட்டையும் ஈழத்து சேனையின் தளபதி பதவியையும் நான் திரும்ப பிடுங்கிக் கொண்டால் உமக்கு அதில் அதிசயம் ஒன்றுமே இருக்காதல்லவா என்று கேட்டார். ஐயா, நான் அதிசயப்படவும் மாட்டேன், துயரப்படவும் மாட்டேன். இப்போது கூட தாங்கள் என்னை ஈழ நாட்டுக்கு அனுப்புவது எனக்கு பெரிய தளபதி பதவி தரும் நோக்கத்துடனா, அல்லது என்னை இந்த அழகிய சோழ நாட்டில் இருக்கக்கூடாது என்று தேசத்தை விட்டு அனுப்பும் நோக்கத்துடனா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்டு பொன்னியின் செல்வர் நகைத்துவிட்டு, இல்லை இல்லை, அதற்கு வேறு காரணமும் இருக்கிறது என்றார். பிறகு, நண்பரே, ஈழ நாட்டுக்கு போவதில் தங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லையா என்ன என்று கேட்டார். யார் சொன்னார்கள்? இலங்கைக்கு அப்பால் இன்னும் தூரத்தில் உள்ள இடங்களுக்கு போகும்படி கட்டளையிட்டாலும் நான் புறப்பட ஆயத்தமாயிருக்கிறேன். பேரரசர்களிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். தூரத்தில் இருந்தால் அரசர்களுடைய சிநேகிதத்தை இழந்து விடாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம். வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், அப்படியானால் தாங்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாக நேரிடும். தாங்கள் அதிக காலம் என்னை பிரிந்திருக்க முடியாது. சில தினங்களுக்கெல்லாம் நானும் ஈழத்துக்கு வந்து தங்களுடன் சேர்ந்து கொள்வதாக உத்தேசித்திருக்கிறேன். தங்களை உடனழைத்து கொண்டு கடல்களை கடந்து அப்பால் உள்ள தீவுகளுக்கெல்லாம் போக திட்டமிட்டிருக்கிறேன். நம்முடன் சமுத்திரகுமாரியையும் அழைத்து போக முடியவில்லையே என்றுதான் வருத்தமாயிருக்கிறது. அப்புறம் தங்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்று சொன்னேன் அல்லவா? தாங்கள் சில காலம் தூர தேசத்தில் இருந்து விட்டு திரும்பி வந்தால் ஒருவேளை தங்களை மணிமேகலை அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று என் தமக்கையார் கருதுகிறார். அதையும் நான் புரிந்து கொண்டேன் ஐயா. என்னை தூர தேசத்துக்கு அனுப்புவதில் தங்களை விட இளைய பிராட்டிக்கு அதிக அக்கறை இருப்பதாக தெரிந்து கொண்டேன். நாம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களே அதோ வருகிறார்கள் பாருங்கள் என்று வந்தியத்தேவன் எதிரே சுட்டிக்காட்டினான். குடமுருட்டி நதிக்கரையோடு வந்த அந்த நண்பர்கள் இருவரும் திருவையாற்றிலிருந்து தஞ்சாவூர் போகும் ராஜபாட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த ராஜபாட்டையில் முன்னும் பின்னும் பரிவாரங்கள் புடைசூழ பல்லுக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசியும் வீற்றிருந்தார்கள். அத்தியாயம் 80. நிலமகள் காதலன். இளவரசிகள் வீற்றிருந்த பல்லக்கை பொன்னியின் செல்வரின் குதிரை நெருங்கியது. சற்று பின்னால் குதிரையை நிறுத்திய வந்தியத்தேவன், ஜாக்கிரதை, இளவரசிகளின் அந்த பொல்லாத பல்லக்கு நம் சாது குதிரையை மோதிவிடப் போகிறது என்றான். கிட்டத்தட்ட அதே இடத்தில் முன்னொரு தடவை நந்தினியின் மூடு பல்லக்கின் மீது அவன் குதிரையை கொண்டு போய் மோதிவிட்டு குதிரையை பல்லக்கு மோதுகிறது என்று கூக்குரலிட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த சம்பவம் நடந்து 6 மாதம் கூட முழுமையாக ஆகவில்லை. ஆனால் இந்த சிறிய காலத்துக்குள் எத்தனை எத்தனை முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தேறிவிட்டன. குந்தவை வந்தியத்தேவனுடைய வார்த்தைகளினால் ஏற்பட்ட பூரிப்பை அடக்கிக் கொண்டு, தம்பி, உங்களை பார்த்தால் ஏதோ குதூகலமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டு வருவதாக தோன்றுகிறதே என்று கேட்டாள். ஆமாக்கா, குதூகலமான விஷயத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டு வந்தோம். என்னுடைய திருமண நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதல்லவா? நான் காதல் கொண்டு மணந்து கொள்ளப் போகும் மங்கையை பார்த்து மகிழ்ந்தோம். அவளுடைய அழகை பற்றித்தான் பேசிக் கொண்டு வருகிறோம் என்றார் பொன்னியின் செல்வர். அதை கேட்டதும் சற்று முன் பிரகாசமாக இருந்த இரு பெண்களின் முகங்களும் உடனே வாட்டமுற்றன. வானதி தலையை குனிந்து கொண்டாள். குந்தவை பொன்னியின் செல்வரை பார்த்து, தம்பி, இது என்ன வெட்கமற்ற பேச்சு? இந்த பெண்ணின் மனதை வருத்தப்படுத்துவதில் உனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்டாள். அப்போது வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, தேவி, இளவரசர் மணக்கப் போகும் குலமகள் யாரையும் நாங்கள் பார்த்துவிட்டு வரவில்லை. இந்த பஞ்சநதி தீரத்தில் பொலிந்து விளங்கும் நிலமகளைத்தான் நெடுகிலும் பார்த்து கொண்டு வந்தோம். சோழ வளநாட்டின் இயற்கை அழகுகளை பற்றித்தான் பேசிக் கொண்டு வந்தோம். இளவரசர் இந்த அழகிய நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளும் நாள் நெருங்கி வருகிறதல்லவா? அவர் இந்த நிலமடந்தையின் மேல் கொண்ட காதலை பற்றித்தான் குறிப்பிட்டார் என்றான். ஆஹா, என் சகோதரனுக்கு இப்படியெல்லாம் விகசிதமாக பேச முன்னெல்லாம் தெரியவில்லை. இப்போது தாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது என்றாள் குந்தவை. அதை கேட்டு அருள்மொழிவர்மர் சிரித்துவிட்டு, நண்பரே, தங்களுக்கு நன்றாக வேண்டும். தங்களுடைய சிநேகிதத்துக்கு பிறகு எனக்கு தந்திர மந்திரமெல்லாம் வந்திருக்கிறது என்று முன்னமே நான் சொல்லவில்லையா? என் தமக்கையாருக்கும் அவ்விதமே தோன்றியிருக்கிறது பாருங்கள் என்றார். இது என்ன வீண்பழி? தமக்கையும் தம்பியும் ஒத்து பேசிக் கொண்டது போல் ஒரே மாதிரி என் பேரில் குற்றம் சுமத்துகிறீர்களே என்றான் வந்தியத்தேவன்.
இன்னும் தங்கள் பேரில் பல குற்றங்கள் இருக்கின்றன. என் தம்பி சொல்லி இருக்க முடியாத குற்றங்களும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நடுச்சாலையில் நின்று சொல்ல முடியாது என்றாள் குந்தவை. வந்தியத்தேவன், நான் சந்தேகித்தது சரியாய் போய்விட்டது. என்னை ஈழ நாட்டு படைக்கு சேனாதிபதியாக்கி அனுப்புவது என்னுடைய குற்றங்களுக்காக, என்னை நாடு கடத்துவதற்குத்தான் என்று ஏற்கனவே நான் சந்தேகித்தேன் என்றான். அப்போது குந்தவை, தம்பி, நீயும் சரி இவரும் சரி, ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இவரை எனக்கு உதவியாயிருக்கும்படியாக நம் தமையன் வீர சொர்க்கம் எய்திய கரிகாலன் அனுப்பி வைத்தான். அந்த கடமையிலிருந்து இவரை நான் விடுதலை செய்யவில்லை. இலங்கையில் இவரால் எனக்கு ஆக வேண்டிய காரியங்கள் சில இருக்கின்றன என்றாள் குந்தவை. நான் போவதற்கு முன்னால் தங்களிடம் விடை பெற்றுச் செல்வேன் தேவி என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் பழையாறைக்கு தாங்கள் வந்து என்னிடம் விடை பெறும்படி இருக்கும். அக்கா, என்ன சொல்கிறீர்கள்? என்னுடைய மகுடாபிஷேகத்துக்கு இல்லாமலா போகிறீர்கள் என்று இளவரசர் கேட்டார். ஆம் தம்பி, உன்னுடைய மகுடாபிஷேக வைபவத்தில் எனக்கும் வானதிக்கும் என்ன வேலை இருக்கிறது? நாங்கள் பழையாறையிலிருந்து உன்னுடைய மகுடாபிஷேக வைபவத்தை அகக்கண்ணால் கண்டு மகிழ்கிறோம் என்றாள் குந்தவை. அக்கா, தாங்கள் இந்த கொடும்பாளூர் கோமகளின் பிடிவாதத்துக்கு சப்பை கட்டு கட்டுகிறீர்கள். இவள் என்னுடன் சோழ சிங்காதனம் ஏறுவதற்கு மறுத்தால் உலகமே அஸ்தமித்துவிடும் என்று எண்ணுகிறாள். இவளுடைய வீண் பிடிவாதம் விபரீதத்தில் முடியப் போகிறது. இவளுக்கு பதிலாக சோழரின் சிங்காதனத்தில் வேறொரு பெண் அமர்ந்து விடப் போகிறாள். அப்புறம் என் பேரில் குற்றம் சொல்லி பயன் ஒன்றுமில்லை என்றார் பொன்னியின் செல்வர். அக்கா, நான் இவர் மீது என்றுமே குற்றம் சொன்னதில்லை, இனிமேலும் குற்றம் சொல்லப் போவதில்லை என்றாள் கொடும்பாளூர் இளவரசி. நீ எது சொன்னாலும் பலனில்லை வானதி. மண்ணாசை கொண்டவர்களின் காதில் வேறு எதுவும் ஏறாது என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. பிறகு அவர்கள் இருவரும் வந்த பல்லக்கு மேலே செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்து விட்டு பொன்னியின் செல்வரும் தஞ்சையை நோக்கி குதிரையை செலுத்தினார். சற்று தூரம் சென்றதும் பக்கத்தில் நெருங்கி வந்து கொண்டிருந்த வந்தியத்தேவனை நோக்கி, நண்பரே, இந்த பெண்மணிகள் உண்மையிலேயே திருவையாருக்கு சுவாமி தரிசனத்துக்கு போவதாக எனக்கு தோன்றவில்லை. குடந்தை ஜோதிடர் இப்போது திருவையாற்றுக்கு அருகில் குடிவந்து விட்டாராம். அவரை பார்த்து ஜோதிடம் கேட்பதற்காகவே போகிறார்கள் என்றார். ஐயா, குடந்தை ஜோதிடரை விட தாங்கள் பெரிய ஜோதிடராய் இருக்கிறீர்களே என்றான் வந்தியத்தேவன். அத்தியாயம் 81. பூனையும் கிளியும். குந்தவை தேவியும் வானதியும் திருவையாற்றிலிருந்து சோழ மாளிகையை போய் சேர்ந்ததும் அங்கேயே பல்லக்கையும் பரிவாரங்களையும் நிறுத்தினார்கள். செம்பியன் மாதேவியும் அவருடைய மகனும் மருமகளும் கோயிலுக்கு சென்றிருப்பதை தெரிந்து கொண்டார்கள். தாங்களும் கோயிலுக்கு போவதாக மாளிகை காவலர்களிடம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வீரனை மட்டும் துணைக்கு அழைத்து கொண்டு ஜோதிடர் வீட்டை தேடிச் சென்றார்கள். தேவிமார்களை பார்த்து திடுக்கிட்ட ஜோதிடர், வாருங்கள் தேவிமார்களே, வாருங்கள், இந்த குடிசை இன்றைக்குத்தான் பாக்கியம் செய்தது என்றார். இளவரசிகள் இருவரும் அவருக்கு முன்னால் உட்கார்ந்தார்கள். குந்தவை ஒருமுறை பெருமூச்சு விட்டுவிட்டு, ஜோதிடரே, தங்களிடம் எதை கேட்பது? இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டாள். தேவி, தாங்கள் இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் உண்மை, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது பொய்தான் என்று சொன்னார் ஜோதிடர். என் தமையன் இப்படி அகால மரணம் அடைவான் என்று நீர் எப்போதாவது என்னிடம் சொன்னீரா? குந்தவை இப்படி கேட்டதும், நான் சொல்லலாமா தேவி? தெரிந்திருந்தாலும் என் வாயை திறந்து சொல்லலாமா? தலையில் எழுதிய எழுத்தை பிரம்மாவினால் கூட அழித்து எழுத முடியாதே. அப்படி என்றால் ஜோதிடம் பார்ப்பதில் என்ன பயன் ஜோதிடரே என்று குந்தவை கேட்டாள். தாயே, இது என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? தங்களை போன்றவர்கள் ஜோதிடம் பார்க்காவிட்டால் என்னை போன்றவர்கள் பிழைப்பது எப்படி? இந்த ஏழையின் குடிசையில் ராஜகுமாரிகளின் பாதங்கள் படுவதுதான் எப்படி என்று கேட்டார் ஜோதிடர். இதை கேட்டு குந்தவை கலகலவென்று சிரித்து விட்டாள். வானதியின் முகத்திலும் புன்னகை அரும்பியது. பிறகு குந்தவை ஜோதிடரிடம், ஐயா, வரும் தை மாதம் 7ஆம் தேதி மகுடாபிஷேகத்துக்கு நாள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நாள் நல்ல நாள் தானா என்று கேட்டாள். ரொம்ப நல்ல நாள் அம்மா, மிக நன்றாக ஆலோசித்து பார்த்துத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றார் ஜோதிடர். பட்டாபிஷேகத்துக்கு உகந்த நல்ல நாளாக இருக்கலாம், ஆனால் பட்டாபிஷேகம் அன்று நிச்சயம் நடக்குமா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று குந்தவை கேட்டதும், இது என்ன கேள்வி தேவி? ஏன் நடக்காமல் போக வேண்டும்? பொன்னியின் செல்வர் சிங்காதனம் ஏறுவதில் தங்களை காட்டிலும் ஆனந்தமடையக்கூடியவர் வேறு யாருமில்லை என்றல்லவா உலகம் கருதுகிறது. நியாயமாக நான் அத்தகைய ஆனந்தம் அடைய வேண்டியவள்தான். ஆனால் இந்த கொடும்பாளூர் பெண்ணின் மூட பிடிவாதம் எனக்கு அதில் சந்தோஷம் இல்லாமல் செய்துவிட்டது. குடந்தையில் தங்கள் வீட்டில் இவள் ஒரு சபதம் செய்தாளே, அது தங்களுக்கு நினைவிருக்கிறதா?
இவளிடம் அசூயை கொண்ட ஓடக்கார பெண் பூங்குழலி ஏதோ சொன்னாள் என்பதற்காக இவள் ஒரு சபதம் செய்தாள். தன் உயிர் உள்ள வரையில் சிங்காதனம் ஏறுவதில்லை என்று கூறினாள். அத்தகைய இவளுடைய விபரீதமான சபதத்தை கேட்டுத்தான் காவேரி தாய் கோபம் கொண்டு பொங்கி வந்து இவளை வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போக பார்த்தாள். ஆமாம் மணி, எனக்கு கூட நினைவு வருகிறது. அந்த சபதம் ஏதோ விளையாட்டு என்றல்லவா நினைத்தேன் என்றார் ஜோதிடர். அதுதான் இப்போது வினையாக முடிந்திருக்கிறது. இவள் சிங்காதனம் ஏறமாட்டாளாம். என் சகோதரனுடன் சிங்காதனம் ஏறி பட்ட மகிழ்ச்சியாக விளங்குவதற்கு வேறு யாரையாவது அவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமாம். இவள் அவனுடைய அரண்மனையில் தாதிகளோடு தாதியாக இருந்து கொண்டு தொண்டு செய்து வருவாளாம். இதையெல்லாம் கேட்பதற்கே எனக்கு சகிக்கவில்லை. ஜோதிடரே, தாங்கள் இந்த பெண்ணை பற்றி கூறியது எல்லாம் நினைவிருக்கிறதா? குந்தவை இப்படி கேட்டதும் ஜோதிடர் முகமலர்ச்சியுடன், நன்றாக நினைவிருக்கிறது தேவி. இவருடைய கையில் உள்ள ரேகைகள் என் கண் முன்னாலேயே நிற்கின்றன. அம்மணி, நான் கூறிய ஜோதிடத்தில் வேறு எது பலித்தாலும் பலிக்காவிட்டாலும் இந்த பெண்ணை பற்றி நான் கூறியது பலிக்காமல் போகாது. இவரை மணந்து கொள்ளும் பாக்கியசாலி திருமடந்தையையும் நிலமடந்தையையும் ஓர் உருவத்தில் மணந்து கொண்டவனாவான் என்று சொன்னேன். இவருடைய திருவயிற்றில் உதிக்கப் போகும் புதல்வன் பிறக்கும் போதே ஜெயக்கொடி நாட்டிக்கொண்டு பிறப்பான். அவன் போகும் இடமெல்லாம், அவன் பார்க்கும் இடமெல்லாம் வெற்றிதான் அமையும் என்று சொன்னேன். ஐயா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல என்னுடைய கவலைதான் அதிகமாகிறது. குந்தவை இப்படி கூறியதை கேட்டதும், தாயே, இன்றைக்கு மார்கழி திருவாதிரை திருநாள். சிவனுக்கு உகந்த நாள். சோழர் குலத்துக்கும் உகந்த நாள். இதே மார்கழி திருவாதிரையில் வருகிற ஆண்டுகளிலே ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. சங்கு சக்கரம் கையில் ஏந்தாமலே திருமாலின் பூரண அம்சமான குழந்தை ஒன்று உதிக்கப் போகிறது. அந்த குழந்தையின் மூலம் இந்த சோழ நாடு இதற்கு முன் என்றும் கண்டிராத மகோன்னதத்தை அடையப் போகிறது. அவற்றையெல்லாம் பார்க்க நான் ஒருவேளை உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் தாங்கள் பார்த்து மகிழ்வதற்கு நீண்ட காலம் வாழ்வீர்கள். இப்படி ஜோதிடர் ஆவேசம் வந்தவர் போல் பேசி வருகையில் குந்தவையும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அப்போது ஜோதிடரின் வீட்டில் கூண்டில் இருந்த கிளி சடசடவென்று சிறகுகளை அடித்துக் கொண்டிருந்தது. அதன் மேல் தாவ முயன்று கொண்டிருந்த பூனையின் மீது வானதி ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து எறிந்தாள். எரிந்துவிட்டு, அக்கா, ஜோதிட சாஸ்திரம் பயனுள்ளதுதான். ஜோதிடருடைய சுவடியை கொண்டுதான் இந்த அழகான இனிய கிளியை காப்பாற்ற முடிந்தது. இல்லாவிட்டால் அதன் சிறகுகளை பூனை இத்தனை நேரம் பெய்த்து போட்டிருக்கும் என்றாள். அத்தியாயம் 82. சீனத்து வர்த்தகர்கள். ஆதி காலத்திலிருந்து பற்பல தேசங்களிலும் மக்கள் வருங்கால நிகழ்ச்சிகளை பற்றி அறிவதற்கு பிரயத்தனங்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அறிவில் சிறந்த மங்கையர் திலகமான இளைய பிராட்டி குந்தவை சோழ சாம்ராஜ்யத்தின் வருங்காலத்தை பற்றி கவலைப்பட நேர்ந்த போதெல்லாம் ஜோதிடரை தேடி போவது வழக்கம். எதிர்பாராத நிகழ்ச்சிகள் என்னென்னவோ நேர்ந்து அருள்மொழிவர்மர் சோழ சிங்காதனம் ஏறி முடிசூட்டிக் கொள்வது நிச்சயமாகிவிட்டது. பிள்ளை பிராயத்திலிருந்து குந்தவை தன் இளைய சகோதரனிடம் எல்லையில்லாத வாஞ்சை கொண்டிருந்தாள். கரங்களில் சங்கு சக்கர ரேகைகளுடன் பிறந்த அருள்மொழிவர்மனால் சோழ பேரரசு மகோன்னதத்தை அடையப் போகிறது என்று அவளுடைய உள்ளத்தில் பலமான நம்பிக்கை குடிகொண்டிருந்தது. அந்த நம்பிக்கை மெய்யாகும் காலம் இப்போது நெருங்கி வந்திருந்தது. அருள்மொழிவர்மனை பற்றி கூறியது போலவே கொடும்பாளூர் இளவரசி வானதியின் ஜாதக விசேஷத்தை பற்றியும் பலர் கூறி வந்தார்கள். குடந்தையிலிருந்து திருவையாற்றுக்கு வந்து குடியேறிய ஜோதிடர் அன்றைக்கு மார்கழி மாத திருவாதிரை நாள் என்பதை நினைவு கூர்ந்து சோழ குலத்துக்கு மிக்க சிறப்பை அளிக்கப் போகும் நன்னாள் அது என்று சற்று அழுத்தமாக கூறி வைத்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மார்கழி திருவாதிரையில் சோழர் குலத்தில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தை வளர்ந்து உரிய பிராயமடைந்த போது பெரும் சக்கரவர்த்தியாகி விளங்கினான். ராஜேந்திரன் என்ற அபிஷேக பெயர் பெற்று இலங்கை முதல் கங்கை வரையில், லட்சத்தீவு முதல் ஸ்ரீவிஜயத்தீவு வரையில் வெற்றி கொண்டு ஆணை செலுத்தினான். ஜோதிடர் கூறிய வார்த்தை இவ்விதம் அதிசயமான முறையில் பின்னால் பலித்துவிட்டது. ஆனால் அன்றைக்கு ஜோதிடர் அவ்விதம் கூறிய போது குந்தவைக்கு அதில் பூரண நம்பிக்கை ஏற்படவில்லை. வானதிக்கோ ஜோதிடரின் வார்த்தைகள் கோபத்தையே உண்டாக்கின. அந்த கோபத்தை உடனே காட்டுவதற்கு ஒரு வழியும் ஏற்பட்டது. ஜோதிடரின் சுவடியை தூக்கி அந்த பெண்ணரசி கிளியை பிடிக்க வந்த பூனையின் மேல் எறிந்துவிட்டு, ஜோதிட சாஸ்திரத்துக்கும் உபயோகம் உண்டு என்று கூறினாள். அதை கேட்ட ஜோதிடர் திரும்பி பார்த்து, இளவரசி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். அதுபோல் தங்கள் திருக்கரம் பட்ட மகிமையினால்
இந்த ஓலைச்சுவடியும் ஒரு உயிரை காப்பாற்றியது. வருங்காலத்தில் எத்தனையோ உயிர்களுக்கு அபயம் அளித்து காப்பாற்றப் போகும் மலர்க்கரம் அல்லவா என்றார். உடனே வானதி, அக்கா, இந்த ஜோதிடர் முகஸ்துதி செய்வதில் மிகவும் கெட்டிக்காரர். நீங்கள் வாருங்கள் போகலாம் என்றாள். பிறகு குந்தவை ஜோதிடரிடம் இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். முக்கியமாக அருள்மொழிவர்மருக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்று கேட்டாள். அதை பற்றி இளைய பிராட்டி குந்தவைக்கு கவலை ஏற்பட காரணம் இருந்தது. ஏனெனில் நேற்றைய தினம் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி இளைய பிராட்டியிடம் வந்து, தாயே, நான் கொடும்பாளூர் போகிறேன், என் சகோதரன் மகள் வானதியையும் அழைத்துச் செல்லலாம் அல்லவா என்று கேட்டார். உடனே குந்தவை திடுக்கிட்டு, மாமா, இது என்ன அவசரம்? பட்டாபிஷேகத்துக்கு இல்லாமலா போகிறீர்கள் என்று கேட்டாள். தாயே, பட்டாபிஷேகத்தின் போது திரும்பி வந்து விடுவேன். அதுவரையில் இங்கு ஏன் காத்திருக்க வேண்டும்? நான் வரும்போது பெரும் படையோடு வந்தேன். ஆனால் தெய்வாதீனமாக நம்முடைய மனோரதம் சண்டை ஒன்றுமில்லாமலே நிறைவேறுவதாகிவிட்டது. சக்கரவர்த்தி திருமகன் முடிசூட இணங்கிவிட்டார். அதற்கு எல்லா சிற்றரசர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இனிமேல் இவ்வளவு பெரிய படையை இங்கே வைத்திருக்க வேண்டியது அவசியமில்லை. இவ்வளவு பேருக்கும் உணவு அளித்து நிர்வகிப்பதும் தஞ்சை நகரத்தாருக்கு சிரமமாக இருக்கிறது. ஆகையினால் என்னுடைய படையை அழைத்து போய் ஆங்காங்கே பிரித்து விட்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்றார் சேனாதிபதி. அப்படியே செய்யுங்கள். ஆனால் என் தோழி வானதியை எதற்காக அழைத்து போக வேண்டும் என்று கேட்டாள் குந்தவை. தேவி, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நேற்று சிற்றரசர்களாகிய நாங்கள் எல்லோரும் கூடி யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். தங்கள் பாட்டனார் அரிஞ்சயத்தேவரின் தந்தையாகிய பராந்தக சக்கரவர்த்தி பெண்ணரசிகள் 6 மணந்திருந்தார். ஆகையால் அவருடைய காலத்தில் சிற்றரசர்களுக்கு இடையில் பூசல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தங்களுடைய பாட்டனார் அரிஞ்சயரும் அவ்வாறே பல சிற்றரசர் குல பெண்களை மணந்து கொண்டார். தங்கள் தந்தையார் அந்த வழக்கத்தை அனுசரிக்கவில்லை. தங்கள் அன்னையாகிய மலையமான் மகளாரை மட்டும் மணந்தார். அதனால் சிற்றரசர்களுக்குள்ளே போட்டியும் பொறாமையும் பூசலும் விளைந்தன. அதனால் இனிமேல் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்கிறவர்கள் பராந்தக சக்கரவர்த்தியையும் அரிஞ்சய தேவரையும் போல் பல சிற்றரசர் குலங்களிலிருந்தும் பெண் கொள்ள வேண்டும் என்று நேற்றைக்கு ஏக மனதாக முடிவு செய்திருக்கிறோம். பொன்னியின் செல்வரின் முடிசூட்டு விழா நடந்த பிற்பாடு அவரிடம் இவ்வாறு விண்ணப்பம் செய்து கொள்ள எண்ணியிருக்கிறோம். வானதியை நான் ஏன் ஊருக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்பது இப்போது தங்களுக்கு புரிந்திருக்கும். அவளை இங்கே விட்டிருந்தால் நான் உடன்படிக்கைக்கு விரோதமாக நடக்க பார்க்கிறேன் என்று மற்றவர்கள் சந்தேகிக்க கூடும் என்றார் கொடும்பாளூர் வேளார். இதை கேட்ட குந்தவைக்கு உள்ளத்தில் பெரிதும் ஆத்திரம் உண்டானது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், சேனாதிபதி, அன்னை தந்தையை இழந்த தங்கள் தம்பி மகளுக்கு நானே தந்தையும் தாயுமாக இருக்க வேண்டும் என்று முன்னொரு சமயம் கேட்டுக்கொண்டீர்கள். அதை மறந்து விட்டீர்களா? வானதியை என்னால் கொடும்பாளூருக்கு அனுப்ப முடியாது. வேண்டுமானால் வானதியை கூட்டிக் கொண்டு நான் பழைய அறைக்கு போய்விடுகிறேன். முடிசூட்டு விழாவுக்கு வராமல் கூட நாங்கள் அங்கே இருந்து விடுகிறோம். ஆனால் கல்யாணத்தை பற்றிய பேச்சே இப்போது வேண்டாம். பட்டாபிஷேகமான பிறகு சிற்றரசர்களின் விருப்பத்தை பொன்னியின் செல்வரிடம் சொல்லுங்கள். பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்றாள். சேனாதிபதியும் அதை ஒப்புக்கொண்டு போய்விட்டார். குந்தவை தேவி ஜோதிடரை தேடிக்கொண்டு வருவதற்கு இது ஒரு அதிகப்படியான காரணமானது. ஆகையினாலேயே பொன்னியின் செல்வரின் திருமணத்தை குறித்து அவ்வளவு கவலையுடன் ஜோதிடரிடம் கேட்டாள். குந்தவை இப்படி வருங்காலத்தை பற்றி ஜோதிடம் கேட்பதில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் ஜோதிடரின் வீட்டு வாசலில் சீனத்து பட்டு வேண்டுமா, சீனத்து பட்டு என்ற பெருங்குரல் ஒன்று கேட்டது. வேறு குரல்களும் கேட்டன. அப்போது ஜோதிடரின் சீடன் உள்ளே வந்து, சுவாமி, சீனத்து வர்த்தகர்கள் 2 ஜோதிடம் கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்களை நாளைக்கு வரும்படி சொல்லட்டுமா என்று கேட்டான். உடனே குந்தவை, வேண்டாம், இப்போதே வரட்டும், நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு வானதியின் கையை பிடித்து கொண்டு புறப்பட்டாள். இளவரசிகள் 2 வாசலில் வந்தபோது அங்கே ஒரு யானை நிற்பதையும் அதன் மேல் 2 சீன வர்த்தகர்கள் பெரிய துணி மூட்டைகளுடன் உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தார்கள். கீழே நின்ற யானைப்பாகனிடம் அந்த சீனத்து வர்த்தகர்கள் ஏதோ கேட்டுக்கொண்டிருப்பதாக தோன்றியது. அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தாமல் இளவரசிகள் தங்களுடன் வந்த வீரனை அழைத்து கொண்டு சோழ மாளிகைக்கு போய் சேர்ந்தார்கள். அத்தியாயம் 83. அப்பர் கண்ட காட்சி. அன்று முன்னிரவில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு ஐயாரப்பரும் அறம் வளர்த்த நாயகியும் திருவையாற்றின் விசாலமான மாட வீதிகளில் திருவோலக்கமாக எழுந்தருளினார்கள். கண்ணு கட்டிய தூரம் வரை முன்னும் பின்னும் 100கணக்கான தீவர்த்திகள் பிரகாசித்து அந்த தெய்வ ஊர்வலத்தை
ஒரு கனவுலோக காட்சியாக செய்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை சோழ மாளிகையின் மேன்மாடத்திலிருந்து குந்தவையும் வானதியும் பூங்குழலியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு யானையின் மீது 2 சீன வர்த்தகர்கள் ஏறிக்கொண்டு வருவதையும், அவர்கள் அவ்வப்போது யானை மேலிருந்து கீழிறங்கி ஜனக்கூட்டத்தினிடையே மறைந்து விடுவதையும், பிறகு மறுபடியும் வந்து யானை மீது ஏறிக்கொள்வதையும் கண்டார்கள். ஆஹா! இந்த சீனர்கள் இருவரும் உண்மையில் வர்த்தகர்களா, அல்லது அயல் நாட்டிலிருந்து வேவு பார்க்க வந்த ஒற்றர்களா என்ற ஐயம் குந்தவையின் உள்ளத்தில் ஏற்பட்டது. இதைப் பற்றி குந்தவையும் வானதியும் பேசிக் கொண்டிருந்தது பூங்குழலியின் காதில் விழுந்தது. அந்த பெண், தேவி, அவர்கள் கோயில் கோபுர வாசலில் என்னை அணுகி சீனத்து பட்டு வேண்டுமா என்று கேட்டார்கள். நான் அவர்களிடம், சோழ மாளிகைக்கு வாருங்கள், தஞ்சையிலிருந்து இளவரசிகள் வரப்போகிறார்கள், அவர்கள் ஒருவேளை வாங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையால் ஒருவேளை இங்கே வந்தாலும் வருவார்கள். உங்கள் சந்தேகத்தை நேரிலேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றாள். அப்போது செம்பியன் மாதேவியும் அருகில் இருந்தார். சேந்தன் அமுதனாகிய மதுராந்தக தேவர் அப்பரின் ஒரு பதிகத்தை பாடினார். பாடல் முடிந்ததும் குந்தவை செம்பியன் மாதேவியை பார்த்து, அம்மா, அப்பர் இந்த பதிகம் பாடிய வரலாற்றை முன்னொரு முறை எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள். இப்போது இன்னொரு தடவை சொல்லுகிறீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மாளிகையின் வாசலில் ஏதோ சலசலப்பு உண்டானது. சேவகன் ஒருவன் உள்ளே வந்து, சீனத்து பட்டு வர்த்தகர்கள் இருவர் வந்திருக்கிறார்கள், இளவரசிகளை பார்த்துவிட்டுத்தான் போவோம் என்கிறார்கள் என்றான். உடனே இளைய பிராட்டி வியப்பும் கோபமும் அடைந்து, அவர்கள் யார் அவ்வளவு அதிக பிரசங்கிகள்? இப்போது ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி அவர்களை போகச் சொல் என்றாள். இதற்குள் பூங்குழலி, தேவி, அவர்களை நான் தான் வர சொல்லியிருந்தேன், மன்னிக்க வேண்டும் என்றாள். அப்படியானால் வந்துவிட்டு போகட்டும் என்றாள் இளைய பிராட்டி. சற்று நேரத்துக்கெல்லாம் சீனத்து வர்த்தகர்கள் இருவரும் 2 மூட்டைகளுடனே அங்கே வந்தார்கள். அத்தியாயம் 84. பட்டாபிஷேக பரிசு. சீனத்து வர்த்தகர்கள் இருவரும் தலையில் பெரிய பெரிய தலைப்பாகையும் முகத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த தாடி மீசைகளுமாக காட்சியளித்தார்கள். அரண்மனை மேல் மாடத்தில் அச்சமயம் எரிந்து கொண்டிருந்த மங்கலான தீபத்தின் ஒளியில் அவர்களுடைய முகத்தோற்றங்கள் தெளிவாக புலப்படவில்லை. அவர்கள் என்ன பிராயத்தினர் என்பதை கூட குந்தவையால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவளுடைய உள்ளத்தில் தோன்றியிருந்த ஐயங்கள் மேலும் வலுப்பட்டன. அறிவில் சிறந்த அந்த மாதரசி பட்டு பட்டாடைகளை பார்ப்பதற்கு இந்த வெளிச்சம் போதாது, பெரிய தீவர்த்தி ஏற்றி கொண்டு வா என்று அவ்வர்த்தகர்களை அழைத்து வந்த சேவகனுக்கு கட்டளையிட்டாள். நான் சென்று நல்ல விளக்கு அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு மதுராந்தகத்தேவர் அவ்விடத்திலிருந்து அகன்றார். அவருடன் செம்பியன் மாதேவியும் சென்றார். அவர்கள் சென்ற பிறகு குந்தவை சீனத்து வர்த்தகர்களை நோக்கி, ஐயா, உங்களுக்கு ஏன் இத்தனை அவசரம்? உங்கள் சரக்குகளை நாளை பகல் வேளையில் கொண்டு வந்து காண்பிக்க கூடாதா? இரவுக்கு இரவே ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள். உடனே அவர்களில் ஒருவன், இளவரசிமார்களே, மன்னிக்க வேண்டும், நாங்கள் தஞ்சைக்கு வந்து பல தினங்கள் ஆகிவிட்டன. எவ்வளவோ முயற்சி செய்தும் அரண்மனைக்குள் வந்து தங்களை பார்க்க முடியவில்லை. நாளைய மறுதினம் நாகைப்பட்டினத்திலிருந்து எங்களுடைய கப்பல் புறப்படுகிறது. அதில் நாங்களும் புறப்பட வேண்டும். அதனாலேதான் அவசரப்பட்டோம் என்று சொன்னான். அவனுடைய குரல் சிறிது விசித்திரமாக இருந்தாலும் அவன் பேசிய தமிழ் நன்றாகவே இருந்ததை குறித்து அங்கிருந்தவர்கள் அதிசயப்பட்டார்கள். சீன வர்த்தகரே, உமக்கு தமிழ் மொழி நன்றாக வருகிறதே என்று கேட்டாள் குந்தவை. நான் இந்த சோழ நாட்டுக்கு வியாபார நிமித்தமாக வந்து தங்கி சில காலம் ஆயிற்று. அதனால் தமிழ் பேச கற்றுக்கொண்டேன். தமிழும் தமிழ்நாடும் எனக்கு பிடித்திருக்கின்றன என்றான் அந்த வர்த்தகன். பிறகு ஏன் இப்போது உங்கள் நாட்டுக்கு புறப்பட அவசரப்படுகிறீர்கள்? பட்டாபிஷேகம் வரையிலாவது இருந்துவிட்டு போகக்கூடாதா என்று கேட்டாள் குந்தவை. நாளை மறுநாள் புறப்படும் கப்பல் தவறிவிட்டால் அப்புறம் எப்போது கப்பல் கிளம்புமோ தெரியாது. முன்போலெல்லாம் இப்போது அடிக்கடி நாகையிலிருந்து கப்பல்கள் புறப்படுவதில்லை. கடல் பிரயாணம் முன்போல இப்போது சுலபமாயில்லை, பத்திரமாகவும் இல்லை. கடல் கொள்ளைக்காரர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அவர்கள் வர்த்தக கப்பல்களை கண்டதும் நெருங்கி வந்து பாய்கிறார்கள். மூர்காவேசத்துடன் போர் செய்து கப்பலில் உள்ளவர்களை எல்லாம் கொன்று பொருட்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போகிறார்கள். இது காரணமாகவே இப்போதெல்லாம் வர்த்தக கப்பல்கள் தனித்தனியாக கிளம்பி செல்ல இயலுவதில்லை. 10 கப்பல்கள் 20 கப்பல்கள் சேர்ந்து புறப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வாறு நாளை மறுநாள் புறப்படும் கப்பல்கள் போய்விட்டால் மறுபடி எத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமோ தெரியாது. தேவிமார்களே, பெரிய மனசு செய்து நாங்கள் கொண்டு வந்திருக்கும் பட்டு பட்டாடைகளை பாருங்கள் என்று கூறிக்கொண்டே அச்சீன வர்த்தகன் தான் கொண்டு வந்திருந்த மூட்டையை பிரிக்கத் தொடங்கினான்.
உடனே குந்தவை தேவி, வர்த்தகர்களே, இப்போது உங்கள் கடையை விரிப்பதில் பயனில்லை. உங்கள் பட்டாடைகளின் தரத்தை இரவு நேரத்தில் பார்த்து நன்கு தெரிந்து கொள்ள முடியாது. உங்களிடம் பட்டாடைகள் வாங்கினால் விலை கொடுப்பதற்கு வேண்டிய பொருளும் இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கவில்லை என்றாள் இளைய பிராட்டி. உடனே அந்த வர்த்தகர்கள் வியப்படைந்த மாதிரி எழுந்து நின்று, இளவரசி, தங்களிடம் நாங்கள் விலை கூறி பெறுவோமா? நல்ல வார்த்தை சொன்னீர்கள். நாங்கள் இந்த பட்டாடைகளை பட்டாபிஷேக பரிசுகளாக கொண்டு வந்தோம் என்றான். உடனே மற்றொரு வர்த்தகன், தாங்கள் இந்த பட்டாபிஷேக பரிசுகளை ஏற்றுக்கொண்டு பொன்னியின் செல்வரிடம் எங்கள் கோரிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றான். என்ன கோரிக்கை? பொன்னியின் செல்வரிடம் உங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும்? முதலில் அதை சொல்லுங்கள் என்றாள் குந்தவை பிராட்டி. தேவி, தங்களிடம் உண்மையை சொல்லிவிடுகிறோம். இந்த பட்டு பட்டாடைகளை நாங்கள் திரும்ப கொண்டு போனால் பத்திரமாக எங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்பது நிச்சயமில்லை. வழியில் அராபிய கடல் கொள்ளைக்காரர்களிடம் இந்த பட்டாடைகளை பறிகொடுப்பதை காட்டிலும் சோழ நாட்டு இளவரசிமார்களுக்கு பரிசாக அளிப்பதே மிகவும் விசேஷமான காரியம் இல்லையா என்று அவர்கள் கேட்டார்கள். இவ்விதம் அந்த சீன வர்த்தகன் சொல்லி வந்த போது குந்தவை தேவியின் கண்கள் நன்கு விரிந்து அளவிலாத ஆர்வத்துடன், பொன்னியின் செல்வரால் அந்த காரியம் நடைபெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டாள். நாங்கள் மட்டுமல்ல தாயே, இந்த சோழ நாட்டு வர்த்தக பெருமக்கள் எல்லோரும் அப்படித்தான் நம்புகிறார்கள். பொன்னியின் செல்வர் பெரிய பெரிய கப்பல் படைகளை திரட்டி கொண்டு கடல்களை கடந்து செல்வார். கொள்ளைக்காரர்களின் கூட்டங்களை ஒழித்து விடுவார். கடல் பிரயாணத்தை முன்போல் பயமில்லாததாக செய்து விடுவார் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அப்படித்தான் இந்நாட்டு வர்த்தக பெருமக்கள் எல்லோரும் நம்புகிறார்கள். ஏன், சற்று முன்னால் நாங்கள் ஒரு ஜோதிடரிடம் போயிருந்தோம். அவரும் கூட அப்படித்தான் சொன்னார். சோழ நாடு பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் அடைந்திருந்த பெருமையை மீண்டும் அடையும் என்றெல்லாம் ஜோதிடர் சொன்னார். ஆனால் இதற்கெல்லாம் சோழ நாட்டு இளவரசிகள் குறுக்கே நின்று தடை கிளப்பாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். ஆஹா, அந்த ஜோதிடர் இவ்வளவுதான் சொன்னாரா? அல்லது இளவரசிகளை பற்றி இன்னும் ஏதாவது அவதூறு கூறினாரா என்று கேட்டாள் குந்தவை. இளவரசிமார்கள் இருவரும் சற்று முன்னால் அவரிடம் வந்துவிட்டு போனதாக கூறினார். 2 பேருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் என்று சொன்னார். தேவிமார்களே, பட்டாபிஷேகத்து பரிசாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் திருமண பரிசாகவாவது இந்த பட்டு ஆடைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் முதலில் பேசிய சீன வர்த்தகன். இதை கேட்ட வானதி, அக்கா, இந்த சீன வர்த்தகர்கள் வெறும் வம்புக்காரர்கள், இவர்களை போகச் சொல்லுங்கள் என்றாள். கொஞ்சம் பொறு வானதி, இவர்களுடைய வம்பு இன்னும் எவ்வளவு தூரம் போகிறது பார்க்கலாம் என்று குந்தவை சொல்லிவிட்டு, வர்த்தகர்களே, ஜோதிடர் வீட்டு வாசலில் யானையின் மீது வந்து நின்றவர்கள் நீங்கள்தானே என்று கேட்டாள். ஆம் தேவி, ஜோதிடர் வீட்டை தேடி போனதற்கு பயன் உடனே கிடைத்து விட்டது. நீங்கள் வந்திருப்பதை தெரிந்து கொண்டோம். உங்களை சந்திக்கும் பாக்கியம் இன்று எங்களுக்கு கிடைக்கும் என்று ஜோதிடர் கூறியதும் பலித்துவிட்டது. சீனத்து வர்த்தகர்கள் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே வானதி மீண்டும், அக்கா, இவர்களை போகச் சொல்லுங்கள் என்றாள். உடனிருந்த பூங்குழலியும், தேவி, கொடும்பாளூர் இளவரசி கூறுவது சரிதான். இந்த வர்த்தகர்கள் வெறும் வம்புக்காரர்கள், இவர்களை உடனே போகச் சொல்லுங்கள் என்றாள். கொஞ்சம் பொறு பூங்குழலி, உனக்கு என்ன கோபம்? இவர்கள் ஒன்றும் தவறாக பேசவில்லையே, புகழ்ச்சியாகத்தானே பேசுகிறார்கள் என்றாள் குந்தவை. உடனே அந்த சீன வர்த்தகர்களில் ஒருவன், அம்மணி, தாங்கள்தான அந்த பாகியவதி? நாங்கள் வரும் வழியில் மதுராந்தகத்தேவர் தங்களை முன்னிட்டு இந்த சோழ ராஜ்யத்தையே தியாகம் செய்து விட்டார் என்று கூட்டத்தில் ஒருவர் சொன்னார். அதற்கு மறுமொழியாக இன்னொருவர், பூங்குழலி தேவிக்காக ஒரு ராஜ்யத்தை தானா தியாகம் செய்யலாம்? என்னிடம் 9 ராஜ்யம் இருந்தால் அவ்வளவு ராஜ்யங்களையும் தியாகம் செய்திருப்பேனே என்று சொன்னார். அவர் கூறியதை நானும் ஆமோதிக்கிறேன் என்றான் அந்த சீனத்து வர்த்தகன். இதை கேட்டுக்கொண்டு அப்போது மேல் மாடத்துக்கு வந்த மதுராந்தகத்தேவர், இந்த வர்த்தகர் கூறுவதில் தவறு ஒன்றுமில்லையே, அவரை எதற்காக தண்டிக்க வேண்டும்? அவர் கூறியதை நானும் ஆமோதிக்கிறேன் என்றார். இவ்விதம் சொல்லிக் கொண்டு வந்தவரை அந்த சீன வர்த்தகன் திரும்பி பார்த்தபோது, பூங்குழலி, உண்மையான வர்த்தகர் சொன்னால் சரிதான், வேஷதாரி வர்த்தகரை எப்படி ஆமோதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே அந்த வர்த்தகர் தலையில் அணிந்திருந்த சீனத்து தலைப்பாகை பிடித்து இழுத்தாள். உடனே தலைப்பாகை கீழே விழுந்தது. தலைப்பாகையுடன் அவருடைய முகத்தில் இருந்த தாடி மீசை எல்லாம் கீழே விழுந்தன. உடனே சாட்சாத் வந்தியத்தேவனுடைய திருமுகம் காட்சியளித்தது. ஐயா, காப்பாற்றுங்கள் என்று அலறிக்கொண்டே வந்தியத்தேவன் மற்றொரு சீன வர்த்தகனின் கழுத்தை கட்டிக்கொள்ள முயன்ற போது அவனுடைய தலைப்பாகையும் தாடி மீசையும் கழன்று விழுந்தன. பொன்னியின் செல்வர் புன்னகை பொலிந்த முகத்துடன் தோற்றமளித்தார். 3 பெண்மணிகளும் குலுங்க குலுங்க நீண்ட நேரம் சிரித்தார்கள். செம்பியன் மாதேவி மேல் மாடத்துக்கு வந்த பிறகு அவரிடம் ஒரு தடவை சொல்லிவிட்டு
மறுபடியும் சிரித்தார்கள். உடனே பூங்குழலி, அம்மா, இவர்களை கோயிலின் அருகே பார்த்த போதே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் தோன்றிவிட்டது. அதனாலேதான் தைரியமாக இவர்களை அரண்மனைக்கு வரச் சொன்னேன் என்றாள். உடனே மதுராந்தகத்தேவரும், ஆமாம், எனக்கு என் நண்பனை தெரிந்து போய்விட்டது. ஆகையினாலேதான் இவர்களை இங்கே விட்டுவிட்டு நான் பூஜை செய்யச் சென்றேன் என்றார். வானதி, நீயும் நானும் தான் இவர்களின் கள்ள வேடத்தை கண்டுபிடிக்க முடியாத அசடுகள் போல் இருக்கிறது என்றாள் குந்தவை. அக்கா, இவர்கள் ஏன் இப்படி வேஷம் போட்டுக்கொண்டு வந்து நம்மை ஏமாற்ற பார்த்தார்கள்? அதை கேளுங்கள் அக்கா என்றாள் வானதி. அதை ஏன் கேட்க வேண்டும் வானதி? என் சகோதரனுக்கு இப்படியெல்லாம் கள்ள வேஷம் போட தெரியவே தெரியாது. சகவாச தோஷத்தினால்தான் இவ்வாறெல்லாம் வேடம் போடவும் பொய் பேசவும் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்றாள் குந்தவை. அக்கா, இந்த காரியத்துக்கு வந்தியத்தேவன் மீது பழி சுமத்த வேண்டாம். சீன வர்த்தகர்கள் மாதிரி வேஷம் தரிக்கும் யோசனை என் மனத்திலேதான் தோன்றியது. இந்த வேஷத்தின் மூலமாக நாங்கள் இன்னார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் குடிமக்களின் கூட்டத்தில் புகுந்து அங்கும் இங்கும் அலைந்து அவர்களின் உண்மையான கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. நாங்கள் தஞ்சை கோட்டை வாசலுக்கு சென்றபோது உண்மையாகவே 2 சீன வர்த்தகர்களை கண்டோம். அவர்களிடம் விலை கொடுத்து இந்த பட்டு மூட்டைகளை வாங்கி கொண்டோம். அவர்களைப் போலவே வேஷம் போட்டுக்கொண்டு திரும்பி வந்தோம். கடல் கொள்ளைக்காரர்களை பற்றி நான் சற்று முன்னால் சொன்னதெல்லாம் அந்த வர்த்தகர்கள் எங்களிடம் கூறியதுதான். அராபிய கடல் கொள்ளைக்காரர்களின் மூர்க்கத்தனத்தை நானும் என் நண்பரும் நேரிலேயே அனுபவித்திருக்கிறோம். தேவி, எது எப்படியானாலும் பட்டாபிஷேக வைபவம் முடிந்ததும் நானும் என் நண்பரும் ஈழ நாட்டுக்கு புறப்படுவது நிச்சயம். அங்கே எங்கள் காரியம் முடிந்ததும் கடல்களுக்கு அப்பால் உள்ள இன்னும் பல நாடுகளுக்கு செல்ல உத்தேசித்திருக்கிறோம். அப்புறம் உயிருடன் திரும்பி வருவோமோ அல்லது போகும் இடங்களில் போர்க்களத்தில் உயிரை விட்டு வீர சொர்க்கம் எய்துவோமோ என்று தெரியாது. ஆகையால் நாங்கள் புறப்படும் வரையில் நீங்கள் எல்லோரும் எங்களுடனே இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு ஆசை கூறி விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதற்காகவே அவசரமாக தங்களை பின்தொடர்ந்து வந்தோம். இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறி வந்த போது குந்தவை தேவியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. பூங்குழலி தழுதழுத்த குரலில், யுத்தம் என்று ஒன்றை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்களோ தெரியவில்லை. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டு ஆனந்தமாயிருக்க கூடாதா என்றாள். மகளே, அப்படியல்ல. உலகம் உள்ள வரையில் யுத்தம் இல்லாமல் தீராது. உலகத்தின் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே பிறந்தவர்கள் சிலர் உண்டு. அவர்கள் யுத்தம் செய்யத்தான் வேண்டும். இவ்விதம் சிவபக்த சிரோமணியும் பரம சாதுவுமான செம்பியன் மாதேவி கூறியதை கேட்டு அனைவரும் ஆச்சரிய கடலில் ஆழ்ந்தார்கள். அத்தியாயம் 85. சிற்பத்தின் உட்பொருள். சேந்தன் அமுதனாகிய மதுராந்தக தேவர் தம்மை திருவயிறு சுமந்து பெற்ற அன்னை செம்பியன் மாதேவியை பார்த்து, அம்மா, இந்த உலகில் யுத்த பைத்தியம் பிடித்து அலைகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்தான் என் நண்பர் வந்தியத்தேவரும் பொன்னியின் செல்வரும். ஆனால் தாங்களோ இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்று கருதுகிறவராயிற்றே. தாங்களும் போர் தொழிலை ஆதரித்து பேசுவது மிக மிக ஆச்சரியமாயிருக்கிறது என்றார். அப்போது செம்பியன் மாதேவி, என் அருமை மகனே, வேறு யார் போர் தொழிலை இழிந்து பேசினாலும் நீ பேசக்கூடாது. பூங்குழலியும் பேசக்கூடாது. வல்லத்து அரசர் போர் செய்வதில் வல்லவராயிருப்பதால்தான் இன்றைக்கு நீ உயிரோடு இருந்து இறைவனை துதிக்கும் பாடல்களை உள்ளமும் உடலும் முருக பாடிக்கொண்டிருக்கிறாய் என்றார். அப்போது வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, தாயே, நான் தங்கள் அருமை புதல்வரின் உயிரை காப்பாற்றியது இருக்கட்டும். அவரும் அவரை கரம் பிடித்த தங்கள் மருமகளும் என் உயிரை காப்பாற்றியதை நான் மறக்க முடியாது. பூங்குழலி அம்மையாரின் போர்க்குணம் அல்லவோ நான் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்றான் வந்தியத்தேவன். உடனே சேந்தன் அமுதனாகிய மதுராந்தகத்தேவர், பரமேஸ்வரனும் துர்கா பரமேஸ்வரியும் நம் எல்லோரையும் காப்பாற்றுகிறார்கள். அவர்களுடைய கருணை இல்லாவிட்டால் நாம் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவது ஏது என்றார். அப்போது செம்பியன் மாதேவி, குழந்தைகளே, நீங்கள் எப்போதும் தெய்வீக சக்திகளின் பக்கம் நின்று போராடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட முடியாது. உங்களுடைய உள்ளுணர்வு தான் உங்களுக்கு கட்டளையிட முடியும். சற்று முன்னால் இந்த செந்தமிழ் நாட்டை சுற்றியுள்ள கடல்களில் கப்பல் கொள்ளைக்காரர்கள் மிகுந்து விட்டதாக சொன்னீர்கள். அந்த கொள்ளைக்காரர்களை ஒழித்து நம் நாட்டு வர்த்தகர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது ராஜகுலத்தில் பிறந்த உங்கள் தர்மம். இன்று கடல் கொள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுத்து விட்டால் நாளைக்கு அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்குள்ளேயும் பிரவேசித்து விடுவார்கள். என் கணவர் இன்று உயிருடன் இருந்தால் அவரும் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்றாள். தேவி, தங்கள் திரு உள்ளத்தை அறிந்து கொண்டோம். அதன்படியே நடந்து கொள்வோம் என்றார் இளவரசர் அருள்மொழிவர்மர். பொன்னியின் செல்வா, நீ என்னுடைய விருப்பத்தை மதித்து நடப்பதாயிருந்தால் இன்னும் ஒன்று நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன்.
இந்த புராதனமான சோழர் குலம் வாழையடி வாழையாக தளிர்த்து வளர வேண்டும். ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் வீர சொர்க்கம் அடைய தயாராய் இருக்க வேண்டியதுதான். ஆனால் குலம் வளர்வதற்கும் முன்ஜாக்கிரதையாக ஏற்பாடு செய்ய வேண்டும். உன் தமையன் ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்ளாமலே காலமாகிவிட்டான். சோழகுலம் தழைப்பதற்கு நீ ஒருவன்தான் இருக்கிறாய். ஆகையால் நீ மறுபடியும் கப்பலேறி கடல் கடந்து வெற்றி திருமகளை தேடி போவதற்கு முன்னால் குலந்தழைப்பதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும். உன் மகுடாபிஷேகத்தோடு திருமணத்தையும் சேர்த்து வைத்துக்கொள். வானதியை போன்ற பெண்ணை மனைவியாக பெற நீ எவ்வளவோ தவம் செய்திருக்க வேண்டும். இந்த பெண்ணரசியின் மாங்கல்ய பலம் நீ போகுமிடமெல்லாம் மந்திர கவசம் போலிருந்து உன்னை பாதுகாக்கும். செம்பியன் மாதேவி இப்படி கூறியதும், தேவி, அந்த கவசத்தை அணிய நான் சித்தமாகத்தான் இருக்கிறேன். வானதிதான் மறுதளிக்கிறாள். சிங்காதனம் ஏற மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறேன் என்று கூறி பிடிவாதம் பிடிக்கிறாள் என்றார் இளவரசர். அப்போது பூங்குழலி தலையிட்டு, கொடும்பாளூர் இளவரசியின் பேச்சை அப்படியே நம்பிவிட வேண்டாம். நாமெல்லாம் சேர்ந்து மேலும் உபசாரம் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். பொன்னியின் செல்வர் இன்னும் கொஞ்சம் கெஞ்சி கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நகைத்தாள். இது வேடிக்கை பேச்சு என்று எண்ணி மற்றவர்களும் சிரித்தார்கள். ஆனால் வானதி மட்டும் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அசட்டு பெண்ணே, இது என்ன? எதற்காக இப்படி அழுகிறாய் என்று குந்தவை கேட்டுவிட்டு வானதியின் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு கீழே போனாள். அத்தியாயம் 85 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.